ஷேய் எப்பா முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. எப்பா ஒவ்வொரு ஆலயத்தில் உட்காந்து நீதி அரசராக ஏன்ட்ட கேள்வி கேட்காரப்பா. கொடுத்தாரு, சத்தியவாக்கில் கொடுத்தாரு. ஒன்றையும் தூக்கி அமைக்க வச்சுட்டு போயிட்டான் 7 ஜெமத்துக்கு முன்னாடி. பிடிச்சி ஆட்டுறது நீதான். அதுக்குத்தான் இந்த ஜெமத்தில் பிள்ளைய வாரிசை வச்சு எப்படி நீ எங்கே கிடந்த என்ன கடைசி எப்படி பிள்ளைகளை வச்சு தூக்கி வச்சுருக்காரு. சரிப்பா, இதுக்கு விடை கொடுக்கணுமாப்பா. என்னப்பா செய்யலாம்? வா, நீ தான் என் கூட வரணும். ஆட்டணும், பிடிச்ச மண்டே பிடிச்சி ஆட்டு. நானும் குளோஸ் பண்ணியிருந்தேனப்பா. சரியா? இப்போ அரசியல்வாதி கொடியை தூக்கி டெல்லியில் உட்காந்து பல கணக்குகளை போடுதான். உட்காந்துட்டாரு, கணக்கு கேள்வி கேட்காரு. என்ன செய்யலாம்னு விரித்து போட்டு உட்காந்து சட்டத்தை இப்படி போடலாமா, சட்டத்தை அப்படி போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னப்பா வாப்பா, அவனை வெதரில் கொட்டையில் நான் ஒரு எத்துதேன். நீ மண்டையை பிடிச்சி ஒரு ஆட்டி விட்றப்பா. எப்பா நீ ஆட்டி விட்டுறா. நான் எனக்கு போகிற ஸ்பீடு இந்த பேலை ஆணுக்கும் பெண்ணுக்கும் எத்த வேண்டிய இடம் அதான் எத்துவேன். நீ உச்சி தலையை பிடிச்சி ஆட்டிறப்பா. முக்கால் சத்தியம். இங்கே எதைத்தான் கேட்காரு. ஏண்டா நான் கொடுத்துட்டு போனேன் கணக்கம். பூமியில் இருந்துக்கோ, வானத்துக்கு பூமிக்கு எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி இப்போ தாப்பா விளங்குது. இப்போ தான் விளங்குது. எப்பா கணக்கு கேள்வி கேட்காரப்பா. உட்கார்ந்தவொடனே கேட்காரு. அதுக்குத்தான் யாருமே தேவையில்லைங்கிற கணக்கு மானிட போய் சேட்டை பண்ணதை இவரே உட்காந்து இவரே கணக்கெடுத்து இவரே இப்போ பிடிக்க போகிறாரு. இதுதான் கணக்கு. நம்ம இப்போ என்ன செய்யன்னு தெரியல. சரி, நீ கூட வா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அமைச்சர்களை பூரா எத்த வேண்டிய இடத்துல நான் எத்திருந்தேன். நீ தலையை பிடிச்சி ஆட்டிடு. அதுக்கப்புறம் அறுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவான். முக்கால் சத்தியம்.